உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அக்கறைக்கு போவோம், வாருங்கள் வாருங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சி இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் அப்படியே பிள்ளைகளுக்கு செய்கிறார். அநேகர் சாட்சியா எங்களிடத்தில் நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் கூட மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இக்கரையில இருக்கிற சீசர்களை அக்கறைக்கு கொண்டு போக கர்த்தர் அழைக்கிறார். அக்கறைக்கு கொண்டு போக கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க இருக்கிற இந்த நிலையில இருந்து அக்கறைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இருக்கிற நிலைமையிலிருந்து உயர்வான ஒரு நிலைமையான இடத்துக்கு செல்ல உங்களை அழைக்கிறார். உங்க தொழில் காரியத்துல, உங்க குடும்ப காரியத்துல, உங்க படிப்பு காரியத்துல, உங்க வேலை வாய்ப்பு காரியத்துல, உங்களுடைய சரீர ஆரோக்கிய காரியத்துல கர்த்தர் ஒரு படி மேலே அடுத்த நிலைக்கு, அதாவது அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போக உங்களை அழைக்கிறார். அன்றைக்கு சீசர்களை அழைத்தார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வறுமையானால் அது நிச்சயமாய் நிறைவேறும். அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படி சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா வேதவசனம் வெறுமனே திரும்பாது. என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது நிறைவேறும். ஆனால் இடையில பல பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், பல உபத்திரவம் வரலாம். ஆனால் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாய் அக்கறைக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். சீசர்கள் அந்த படகுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இடையில போகும்பொழுது என்ன வந்தது? பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. போறது எங்க? அக்கறைக்கு. படகுல போறாங்க. ஆனா இடையில அலை படகுவின் மேல் மோதுகிறது. படகுகள் நிரம்பத்தக்கதாக காரியம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது நடந்தா அக்கறைக்கு போய் சேர முடியாது. ஏன்னா படகு நிரம்பிட்டுனா, படகு நிறைய தண்ணி வந்துட்டுனா படகு கமுங்கும் கவிழும், அக்கறைக்கு போய் சேர முடியாது. ஆனா சூழ்நிலை அக்கறைக்கு போய் சேர்வதற்கு எதிராக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையோ அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சொன்ன வார்த்தையின் படியே அந்த கடலையும் காற்றையும் அதட்டி சீசர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மார்க்கில் சொல்லப்படுகிறது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரருடைய நாட்டிற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என் ஆண்டவர் சொல்வாரையானால் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார். அக்கறைக்கு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இருக்கிற இந்த வியாதியில இருந்து ஆரோக்கியம் என்கிற அக்கறைக்கு அழைக்கிறார். இருக்கிறது பொருளாதார கஷ்டத்திலிருந்து அக்கறைக்கு கொண்டு போக உங்களை அழைக்கிறார். நிம்மதியை இழந்து கவலையும் கண்ணீரும் வாழ்க்கையில பெருகி இருக்கிற தேவ பிள்ளையே, இரவெல்லாம் கண்ணீர் வெடித்து ஏன் இந்த வாழ்வை என்று சொல்லி நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம்.
இருக்கிற இந்த நிலையில இருந்து அக்கறைக்கு, ஒரு சந்தோஷம் சமாதானம் நிறைந்த அக்கறைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு கூட இருப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நெருக்கடி, உபத்திரவம், பாடு, வேதனை, கவலை, கண்ணீர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை, வாழ்வே வெறுத்து போயிருக்கிற பிள்ளைகளை, யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே உம்மை படகிலே கொண்டு போக பிள்ளைகள் ஆயத்தமாகிறார்களோ, உம்மை சுமக்க ஆயத்தமாகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. இருக்கிற பாடு, வேதனை, உபத்திரவத்திலிருந்து ஒரு செழிப்பான இடத்திற்கு பிள்ளைகளை நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கையின் பிரயாசம், பிள்ளைகளுடைய தொழில், எல்லாவற்றிலையும் அக்கறைக்கு பிள்ளைகளை கொண்டு போங்கப்பா. பிள்ளைகள் மூழ்கி போக கூடாது, பிள்ளைகள் அமிழ்ந்து போக கூடாது ஆண்டவரே. இந்த வியாதியில் அமிழ்ந்து போக கூடாது, இந்த கடன் பாரத்தில் பிள்ளைகள் அமிழ்ந்து போக கூடாது, இந்த உபத்திரவத்தில் பிள்ளைகள் அமிழ்ந்து போக கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போய் என் ஆண்டவர் சேர்ப்பீராக. நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்க இந்த வியாதியில மூழ்கி போக மாட்டீங்க, இந்த கடன் பாரத்துல மூழ்கி போக மாட்டீங்க, இந்த உபத்திரவத்துல மூழ்கி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். God bless you.